சிம்மராசிக்காரர்கள் சித்தர்கள் சொன்ன மாதிரி எந்த முருகனை வணங்குனா உங்களுக்கு சிறப்பா இருக்கும்? சித்தர்கள் வந்துட்டு சூட்சமமா ஒரு கடவுளை கும்பிடணும். அதாவது சூட்சமமாக முருகனை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகனை தான் வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் எந்த முருகனை வணங்குனா சிறப்பா இருப்பாங்க? சிம்ம ராசி அப்படிங்கிறது 5ஆம் இடம். நம்மளுடைய ஜாதகத்துல 5ங்கக்கூடிய எண்ணிக்கையில 5ஆம் இடம். சிம்மம்னாவே ராஜா தான். சிங்கம் ஒரு தலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை அப்படின்னா அரசாங்கம். அப்ப அவங்க திருத்தணிகை முருகன் திருத்தணிகை முருகன் கோயிலுக்கு போயிட்டு, அவங்க அங்க 5 விளக்கு போடணும். அங்க போகும்போது ஒரு 5 விளக்கு போடணும். அங்க போனாவே அரசாங்க உத்தியோகத்துக்காக, அரசாங்க வேலை, அரசாங்க எக்ஸாம் எதுனாலும் சரி, அவங்க அதுக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா, அது நல்ல ரிசல்ட் வரும். அதுல இந்த சூட்சுமம் எங்க குடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்க மக நட்சத்திரமும் இருக்கு, பூர நட்சத்திரமும் இருக்கு. அப்போ இந்த 2மே ஆளுமையான ஒரு நட்சத்திரம். ஒரு விஷயத்துக்காக போனாங்க அப்படின்னா, ஜெயிக்கக்கூடிய தன்மை அங்க இருக்கு. மகாமகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பவர்ஃபுல். கும்பகோணத்துல ஆமா. நடக்குங்க. பவர்ஃபுல் ஆன ஒரு இடம். அப்ப அந்த மக நட்சத்திரத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்கு, ஞானம் இருக்கு. அப்ப அங்க போய் 5 விளக்கு ஏத்தி வரும்போது, அரசாங்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு நடக்கும். அது கூட பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, இப்போ ரிசல்ட் அவங்களுக்கும் அங்க போயிட்டு வரப்ப நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். இது பர்ட்டிகுலரா சூட்சும முறையில அந்த கோயில வச்சிருக்காங்க. அப்ப சிம்மம் அப்படின்னா 5 குழந்தை பேர் இல்லாதவங்க, குழந்தையால் கஷ்டப்படுறவங்க, தன்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு வருமானம் இல்ல அப்படிங்கிறவங்க, இவங்க அத வேண்டிக்கிட்டாலே அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும். ஓகே, சிறப்பு. நீங்க சொல்லும்போது பார்த்தா அக்னிகாரகன், அக்னி ராசின்னு சொல்லுவோம். சிம்ம ராசின்னு சொன்னாலே நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெருப்புனா அவங்க வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு பதவியில இருப்பாங்க. வீட்ல கூட சிம்ம ராசிக்காரங்க இருந்தா அவங்களோட அதிகாரம் தான் தூள் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க திருத்தணிகை வேலவன வழங்குனா ரொம்ப சிறப்பு.